பரியேறும் பெருமாள் தான் நல்ல படம். கர்ணன் அவரை மாமனெல்லாம் நான் மொக்க படமா எனக்கு தெரியல. எனக்கு இப்போ மாரிமலை இன்னொரு விமர்சனம் வைப்பாங்க. இப்போ அவன் பெயினை காட்டுறப்போ கைத்தட்டி கொண்டாடுற கூட்டம், அவன் வந்து கர்ணனா நின்று சண்டை செய்கிறப்போ வந்து அவன் பயங்கரமாக ஒரு வயலன்ஸை வந்து க்ளோரிஃபை பண்ணுறான். மோசமாக இல்லை என்ன நான் என்ன தான் எடுக்கணும், எப்படி தான் எடுக்கணும், எனக்கு டீச் பண்ணிட்டே இருப்பியா நீ, எனக்கு தொடர்ந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பியா, நீ இப்படி பேசு, நீ இப்படி நில்லு, நீ இந்த பக்கம் அப்படி போ, நீ இப்படி எங்களுக்கு சொல்லி காட்டு, எங்களுக்கு புரியவே இல்லை எனக்கு. அப்போ ஒரு மொழியை ஒரு திரைப்படத்தை எப்படி சொல்லணுன்றத அவன் முடிவு பண்ணுறான். ஒரு படைப்பாளனா அவன் முடிவு பண்ணுறான். அப்போ ஒரு படைப்பாளன் முடிவு பண்ணுறப்போ மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை நீங்கள் நிகழ்த்துறீங்க. என்ன நிகழ்த்துறீங்கன்னா வந்து பரியேறும் பெருமாள் தான் நல்ல படம், கர்ணன் அவரை மாமனெல்லாம் நான் மொக்க படமா எனக்கு தெரியல. எனக்கு பரியேறும் பெருமாள் ரொம்ப சூப்பரான படம். அதுக்கப்புறம் எனக்கு வாழை தான் பிடிக்கும். ஏன் அப்போ கர்ணன் ஏன் உனக்கு பிடிக்கல? ஏன்னா அவன் திருப்பி அடிக்கிறான். திருப்பி அடிச்சா அவனுக்கு பிடிக்காதா? ஏன் திருப்பி அடிக்கிறான்? என்ன பிரச்சனை அங்கே நடந்துட்டு இருக்கு? ஏன் அவன் வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறான்? ஏன் வந்து அந்த ரைஸ் பண்ணுறதுக்கான சூழலை இந்த சமூகம் வந்து அவனுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு? இந்த கேள்வியை நீ உன்கிட்ட எப்போ கேட்டுக்க போகிற? ஸோ அந்த கேள்விக்கான பதிலை நீ தேடாமலேயே வந்து உனக்கு ரொம்ப ப்ரிவிலேஜாக ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக உன்னை வந்து துன்புறுத்தாமல் உன் நெஞ்சு அப்படியே வருடி, ஓகே நீ வந்து என்னை இப்படி கொடுமைப்பட்டிருக்கிற, அதனால் நான் இவ்வளோ கவலைப்படுறேன் அப்படின்றத நான் வந்து உனக்கு சொல்கிறது மூலமாக நீ ஓகே சூப்பர்ப்பா, இது நல்லா இருக்குப்பா அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நான் படம் எடுக்கணுமா அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி தான் அவன் கர்ணன் எடுத்தான். அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி தான் அவன் மாமன்னன் எடுத்தான். அண்ட் இப்போ திரும்பவும் வாழை எடுக்கிறது கூட அவனோட கம்ஃபர்ட்டில் தான் எடுக்கிறான். உங்களுக்காகவோ இல்லை வந்து நீங்கள் வந்து திரும்பவும் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக பரியேறும் பெருமாள் மாதிரி இந்த படம் இருக்குது அப்படின்னு பாராட்டுறதுக்காகவோ எடுத்ததாக நான் நினைக்கல. அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில், அவனுடைய எண்ணத்தின் அடிப்படையில், அவனுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து அவனை உந்துது. இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் இந்த படத்தை நீ எடுக்கணும்னு சொல்லிட்டு. மாரி செல்வராஜ் மாதிரிலாம் எனக்கு தைரியம்லாம் கிடையாது. மாரி செல்வராஜ் அவனோட பெயின் அவனால் சொல்ல முடியுது, நான்லாம் சொல்லவே முடியாது. எனக்கு சொல்கிற தைரியம் கிடையாது. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணதே வந்து என் பெயினை நான் சொல்லக்கூடாது. என்னுடைய இந்த சமூகம் எனக்கு உருவாக்கி கொடுத்த இறுக்கத்தை, இந்த சமூகம் என் மேல் சுமத்திய அந்த சுமையை வந்து நான் வேறு யார் மேலேயும் சுமத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து தப்பிச்சு அப்படியே ஓடுவேன். ஏன்னா எனக்கு அது பயம், எனக்கு ரொம்ப பயம் எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா பேசுகிற சீன் எடுத்தாலே நான் பயங்கர எமோஷனல் ஆகிடுவேன். என் அப்பாவும் அம்மாவும் உட்காந்து ஒரு சீனை வந்து நடிக்க, அந்த மாதிரி ஒரு சீனை நான் எழுதிட்டேன். லைக் அட்டகத்தி படம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு சீன் எடுத்ததுக்காக தான் நான் பயங்கர சந்தோஷப்பட்டேன். அது என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அம்மா ஊட்டுவாங்க. அதில் இருக்க அப்பாவுக்கு வந்து அம்மா வந்து ஊட்டுவாங்க சாப்பாடு வந்து. அப்பா அவர் பிடிச்சிட்டு வந்து கத்திட்டே இருப்பார். அம்மா உட்கார வச்சு வந்து அப்படியே சாப்பாட்டை கலக்கி வந்து வாயில் ஊட்டுவாங்க. அப்போ பின்னாடி ஒரு பையன் என்ன பண்ணுவான்னா படிச்சுன்னு இருப்பான். அவன் கத்துவான், நான் படிச்சுட்டு இருக்கிறேன், நீங்கன்னா வந்து 2 பேரும் என்ன பண்ணுறீங்க. அப்போ அம்மா வந்து அவன் பையனை திட்டுவாங்க, ஆடனா நீ படித்தோடனே கீழே வேணா அப்படின்னு சொன்னோடனே வந்து உடனே அப்பா வந்து அம்மாவை அடிக்க போவார். அதாவது பையன் படிக்கிறான், அவனை எதுவும் சொல்லக்கூடாது, பச்சாதான் கடவுள் என்னவர். எங்கள் அப்பா அடிக்கடி அந்த டைலாக் என்கிட்ட சொல்லுவார். ஸோ அந்த சீனை எடுத்ததுக்காக நான் போய்ட்டு உட்காந்து அழுதுனது நான். ஏன்னா வீட்டில் நடக்கிற ஒரு எமோஷ்னலாக ஒரு சின்ன விஷயம் அதை எடுக்கிறதுக்கே என்னால் வந்து முடியாது. ஆனால் மாரி செல்வராஜ் வந்து அவனுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து ரொம்ப பெயினான ஒரு படத்தை எடுத்துட்டா. நான் கேட்டேன், டே இவ்வளோ பெயினாக ஒரு படம் எடுக்கிறியே, ஓகேவாடா, அவனை சுற்றி இருக்கிறவங்களாம் அவன் என்னடா சொல்ல போகிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன் நான். பட் ஆனால் வந்து அவனுக்கு அதை எடுத்து காட்டுறதில்ல, எடுத்து பார்க்குறதில்ல, அதை வந்து மக்கள்கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல. அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வேட்கை இருக்குது. அந்த வேட்கையுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அவனுடைய படங்களை நான் பார்க்குறேன், அவனோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நான் பார்க்குறேன்.